ஒரு படத்தில் நிறைய பாட்டு இருந்து பார்த்துருப்பீங்க. ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆனவங்க கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் பாட்டிலேயே மொத்த படத்தையும் முடிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன கொடுமை சார்! இந்த பில்டப்லாம் பார்த்து பெருசாக ஜெர்க்காராதீங்க. இவரை பற்றி சொல்கிறதுக்கு உண்மையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவருக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. ஒரு நல்ல ஃபிகரை பார்த்து கரெக்ட் பண்ணி லைஃப்பில் அப்படி இப்படின்னு செட்டில் ஆகுன்றது தான் அது. அதுக்காகவே ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு பின்னாடியே நூல் விட்டுட்டுருக்காருன்னா பார்த்துங்களேன். இன்றைக்கி எப்படியாவது அவரோட செல்ஃபோன்ஸை நேருக்கு நேர் பார்த்து சிம்பிளாக டூயட் பாடி ஐ லவ் யூ சொல்லணும் தான் இந்த செட்டப்போடு வந்து நிற்கிறாரு. அந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னா தேவதைங்க, ரெக்க முளைக்காத தேவதை. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகு. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்களேன். கதாநாயகியும் வந்தாச்சு. அப்புறம் என்ன டூயட்டு தான். இதை தானே காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் என்ன புதுசாக பண்ண போகிறோம் பாருங்க. மானை பழிக்கும் விழியே, மனதை பறிக்கும் மொழியே, தேனை பழிக்கும் கனியே, தேடி வந்தேனே உன்னை. கண்ணே, உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கத்து இருப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு. புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. டேய் பாஸ், என்ன ஃபீலிங்கா? உனக்காக இவ்வளோ நேரம் பில்டப்லாம் கொடுத்து ஏற்றி விட்டா உடனே இறங்கிட்டேன். பொண்ணுக்கு என்ன குறைச்சல் இல்லை, என்ன குறைச்சல்னு கேட்குறேன். பார்க்க எவ்வளோ லட்சணமா இருக்கா? உன்னுடைய லட்சியம் என்ன ஆகுது? ரேப் ட்ரூப் பேரை ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா கிளம்பு பாஸ்.
சார் இது? ரெடி